இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, அதுவும் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். தாயின்றி வெற்றியிலே தாய் இருக்க தோல்வியிலே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் அற்புதம் அளிக்கும் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து திவ்யர்க்கனை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் முடிந்தவுடனே விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அன்னையுடைய சப்பரத்தை ஆலய வளாகத்தை சுற்றி தூக்கி வருவார்கள். அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று அற்புதம் அளிக்கும் ஆனமலை ஆரோக்கிய தாய்க்கு மகிமை சேர்க்க உங்களை வருக என் அன்போடு அழைக்கின்றேன். ஆம் பிரியமான சகோதரர்களே, இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பான விதத்தில் ஆராதனையிலும் திருப்பலிலும் உங்கள் அத்தனை பேருக்காகவும் ஒப்பு கொடுக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்காகவும், உங்களுடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய தொழிலுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், முயற்சிக்காகவும், வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்காகவும் இன்னும் மனமாற்றம் அடைய வேண்டும், இன்னும் விடுதலை பெற வேண்டும், நோய் நொடி அற்றவர்களாக வாழ வேண்டும், இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து ஆனமலை ஆரோக்கிய அன்னையிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய அன்னை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலை சரியாக 12 கிலோமீட்டர், ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை காண்பீர்கள். தனி ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்து அன்னையுடைய பிள்ளைகளாக, சாட்சிகளாக மாற உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துல நிறைய காரியங்களை நினைத்து நாம் தொடங்கி இருக்கக்கூடும். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் பார்த்தோம். நீ நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆனமலை ஆரோக்கிய தாயினுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். பலதரப்பட்ட வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடு இருக்கலாம், அல்லது இங்கே ஆலயத்திற்கு வரலாம், அல்லது வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் எங்கிருப்பினும், யாராக இருப்பினும், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த தாய் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இதுவும் நீங்கள் மனதில் நினைத்தால் போதும். இதுவும் நீ நினைப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய காரியங்களை நான் ஆசீர்வதித்து விட்டேன், நீ ஜெபிப்பதற்கு முன்பாகவே நடந்து விட்டது என்று நம்பினால் அதே போதும், அந்த காரியத்தை நான் ஆசீர்வதிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க மற்ற பொருளாதார, உடல் ரீதியான, மன ரீதியான, பொருளாதார ரீதியான, படிப்பு ரீதியான, தொழில் ரீதியான எல்லா காரியங்களுக்காகவும் விசேஷமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். அத்தனை பேரும் நலம் பெற்றவளாக, குணம் பெற்றவளாக ஒரு நாள் ஆனமலை ஆரோக்கிய என்னுடைய ஆலயத்திற்கு சாட்சியாக வர உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன், வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது வேறு ஒன்றுமில்லை, பாசிட்டிவாக நினைப்பது மட்டுமே ஜெபம். நீங்கள் எப்போது நேர்மறையாக நினைக்கின்றீர்களோ, இதோ ஆனமலை ஆரோக்கிய தாய் எனக்கு விடுதலை கொடுப்பார், ஆனமலை ஆரோக்கிய தாய் என்னை கைவிட மாட்டார், ஆனமலை ஆரோக்கிய தாய் எனக்காக பரிந்து பேசுவார், ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு நான் ஒரு முறை செல்வேன், சாட்சியாக செல்வேன் என்று நீங்கள் மனதாரை நினைத்தாலே போதும், அந்த காரியங்களையும், அந்த நபர்களையும், அந்த நிகழ்வுகளையும், அந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தினால அன்னையுடைய பரிந்துரையோடு அத்தனை நடக்கும் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் ஒரு நாள், ஏன் விரைவிலே நீங்கள் சாட்சியாக மாறுவீர்கள். இந்த தாயை தவிர வேறு யாரும் நமக்கு துணையாக நிற்க முடியாது. இந்த தாயை நம்பினவர்கள் ஒருபோது தோற்று போவதில்லை. கணவன் மனைவியா இருக்கும், பிள்ளைகள் பெற்றோடு இருக்கும், பேர குழந்தையோடு இருக்கிறோம், நிலபுலங்களோடு இருக்கிறோம் என்று எத்தனையோ நபர்கள் இங்கே வரக்கூடிய மக்கள் சாட்சியம் கூறியிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் வீட்டிலிருந்தோ அல்லது ஆலயத்திற்கு வருகை தந்தோ ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய தாயிடம் ஜெபித்து பாருங்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டிப்பாக நிச்சயமாக செய்கின்றார். அவர் சாட்சியாக எத்தனையோ மக்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நீங்களும் அந்த வரிசையில் இடம்பெற உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதரர்களே, நீங்க எல்லாரும்
நல்லா இருக்கணும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தோடு இந்த ஆனமலை ஆரோக்கியத்தாய் உங்களை ஆசிர்வதிக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை வேண்டுகிறேன். பரலோகத்தந்தைய இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்தும் தகப்பனே. அற்புதம் அளிக்கும் ஆனமலையில் வீட்டிருக்கக்கூடிய ஆனமலை ஆரோக்கிய தாயை நீ தொடர்ந்து எங்களுக்காகவும் எம்மவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த நாளில் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் திருமண தடைகள் நீங்க வேண்டும், குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும். விசேஷமாக இந்த முதல் வாரத்தில் எத்தனையோ நபர்கள் குழந்தை பாக்கியம் தேடி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாராக இருப்பினும் எங்கே இருப்பினும் அவர்களெல்லாம் தொட்டு அவருடைய கற்ப கனியை ஆசீர்வதித்து விரைவிலே குழந்தை செல்வத்தோடு இந்த ஆலயத்துக்கு சாட்சியாக வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப சூழ்நிலையை அறிவேன். எங்களுடைய கண்ணனுடைய மனமாற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காகவும் எடுத்த காரியங்கள், அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள், பிள்ளைகளுடைய தேர்வு இன்னும் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு படிக்கவும் எழுதவும் அவர்கள் நம்பித்தானே எங்கள் குடும்பமே இருக்கின்றது. அவருடைய எதிர்காலம் இன்னும் அத்தனையும் நீர் ஆசிர்வதித்து வீடு கட்டக்கூடிய பணியை, நிலபுலங்கள், சொத்து பிரச்சனைகளிலிருந்தும் கோர்ட்டு கேஸிலிருந்தும் பலதரப்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், சிக்கல், அறிதல் புரிதல் இல்லாத நிலை அத்தனையும் மாறி உமக்கு ஏற்ற இன்னும் அன்பு நிறைந்தவளாக, ஒரு நிலையான நிம்மதி பெற்றவளாக, இன்னும் சந்தோஷத்துக்குரிய மக்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீ பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நாங்கள் உணர, ஒரு நாள் ஆனமலைக்கு உம்மை சந்திக்க, உம்மை தேடி நன்றி செலுத்தக்கூடிய சாட்சிகளாக வரக்கூடிய வல்லமையின் பாக்கியத்தை தாயை அம்மா கொடுக்க எங்களுக்காக பரிந்து பேசும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.